ஹாய் வியூவர்ஸ், வணக்க மக்களே. வெல்கம் டு ஈசனாலசனுடன் உங்கள் தங்கராஜ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 300 ஆண்டுக்கு பழமையான வீரப்பன் வழிபட்ட குண்டம்பட்டி முனிப்புங்களை பற்றி தான் பார்க்க போகிறேங்க. இந்த கோயில் அமைந்துள்ள இடம் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்து நெருப்பூர்லேருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது குண்டம்பட்டி முனிப்பன் கோயில் ஆகுங்க. இந்த முனிப்பன் கோயிலில் என்ன வேணாலும் அது நிறைவேன்னு சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லுக்கான கொடுத்து ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குண்டம்பட்டி முனிப்பெண் கோயில். இந்த முனிப்பெண் கோயிலில் என்ன வேண்டாலும் அது நிறைவேறுன்னு சொல்லப்படுறாங்க. அப்படி வேண்டல் நிறைவேறியது நம்ம என்ன வேண்டுமோ அதை பொம்மையாக இங்கே செய்து வைத்து வழிபாடு செய்து வழக்கமாக உள்ளதுங்க. உதாரணம் சொல்ல போனால் போலீஸ் ஆகணும், இல்லை டாக்டர் ஆகணும், இல்லை இன்ஜினியர் ஆகணுமா, இல்லை வீடு வாங்கணும், அல்லது வண்டி வாகனம் வாங்கணும், அல்லது குழந்தை இல்லாமல் இருக்குது, திருமண தடை உள்ளது, கணவன் ஒட்டி உள்ளது, இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் இங்கே மக்கள் வழிபாடு பண்ணி அதுக்கான வேண்டுதல் நிறைவேறினால் அதுக்கு மாதிரி பொம்மை இங்கே செய்து வழிபாடு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1500 பொம்மைகளுக்கு மேலே அங்கே வச்சுருக்குறாங்க. பாருங்கள், ஒவ்வொன்றையும் பாருங்கள், அவ்வளோ பொம்மைகள் அங்கே செஞ்சு வச்சுருக்குறாங்க. வீரப்பன் இருக்கும் காலத்தில் அந்த கோயிலுக்கு முனீஸ்வரை வழிபட்டு சென்றதாக சொல்லப்படுறாங்க. இந்த கோயில் விசேஷ நாட்களில் பார்த்தீங்கன்னா செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமையில் இங்கே விசேஷமாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே அமாவாசை நாள் சிறப்பு பூஜைகள் நடைபெறுதுங்க. அன்றைக்கி இங்கே உள்ள பூசாரி வாக்கு சொல்லுவதாக சொல்லப்படுறாங்க. நம்ம வேணா அவர்கிட்ட கேட்ட என்ன குறைகள் கேட்டு அதை செஞ்சு அதுக்கு தகுந்த நம்ம பிரார்த்தனை இங்கே பண்ணிக்கலாங்க. வேண்டுதலாக இங்கே பகுதி மக்கள் கடை வெட்டு பொங்கல் வைத்து வழிபாடு வழக்கமும் இருக்குதுங்க. இந்த கோயில் இயற்கையான ஒரு இடத்துல அமைஞ்சுள்ளதுங்க. காவேரி கரையோரம், ஆற்றங்கரையோரம் அமைஞ்சிருக்குது கோயில். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஒரு அமைதியான இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த கோயில். நண்பர்களே, உங்களுக்கு டைம் கிடச்சின்னா ஒன் டைம் இந்த கோயில் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோயிலுக்கு வரக்கு பார்த்தீங்கன்னா மேட்டூர்லேருந்து ஸ்டார்ட்டாகவும் வரலாம். அந்த பக்கம் பண்ணவாடி பரஸ்துறையாக நெருப்பூர் இந்த கோயிலுக்கு வந்துக்கலாங்க. நீங்கள் அந்த வழியாக தருமபுரி, பெண்ணாகரம், நெருப்பூர் அந்த வழியாகவும் இந்த கோயிலுக்கு வந்துக்கலாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் ஃபேமிலியில் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.